ஒரு ஒரு மாணவன், ஒரு குழந்தை ஒரு சமுதாயத்துல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைய போறது வந்து அவங்களோட கல்வியால மட்டும்தான். அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மள எந்த இடத்துல நம்ம அடுத்த ஒரு 30-40 வருடங்கள் இந்த நாட்டுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் நம்ம வந்து பாடுபட போறோம், நம்ம சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பு ஆற்ற போறோம் அப்படிங்கிறத சொல்றது. நம்ம என்ன படிக்க போறோம், நம்ம என்ன படிச்சு அதனால என்ன ஆக போறோம், இதுதான் நம்ம அடுத்து நம்ம 40-50 வருடம் இந்த இந்த சமுதாயத்தில் நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம காட்டுறதுக்காக அமையும். அதுல ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த கல்லூரி கனவு அப்படிங்கிறது போன 2 வருடங்களா மிக மிக பிரம்மாண்டமா பல்வேறு இடங்கள்ல நடைபெற்று இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னைக்கு கடந்த வாரம் வந்து உங்க எல்லாத்துக்கும் பொது தேர்வோட ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல பல்வேறு நபர்கள் வந்து சில பேர் நினைச்ச மார்க் வாங்கியிருப்பீங்க, சில பேர் நினைச்ச மார்க் கிடைச்சிருக்காது. இது எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணலாம், முக்கியமா மாணவ மாணவியர்களிடம் உள்ள இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி காலேஜ்ல சேரலாம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற நோக்கங்கள் எதுவும் தெரியாம சரியான வழிகாட்டுதல் இல்லாம நிறைய பேர் தடுமாறிட்டு இருப்பீங்க. அந்த தடுமாற்றத்தை போக்குறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை உங்க எல்லாத்துக்கும் கொண்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு இந்த கோச்சிங் கல்லூரியில குடிக்கிற நபர்கள், அதாவது இப்ப அந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்கு. அந்த துறையிலையும் உங்களுக்கு ஆழ்கடல் இன்லாண்ட் ஃபிஷரிஸா இருக்கட்டும், இல்ல சீ ஃபிஷர் மரைன் ஃபிஷரிஸா இருக்கட்டும், அப்புறம் ஃபிஷிங் தொடர்பான டெக்னாலஜிஸா இருக்கட்டும் சொல்றதுக்காக அவங்க வர போறாங்க. அது போக நிறைய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், நீதிமன்றத்துல வரக்கூடிய ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்வொகேட்ஸ் தான். இப்போ நம்ம கலெக்டர் சார்ஜ் போனாரு. ஸோ யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, யூபிஎஸ்சி படிக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணி அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வழக்கறிஞராக நீங்கள் தொழில் பண்ணலாம். அதுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரியோ. சீர்மிகு சட்டப்பள்ளி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய சட்டம் இருக்கு. கிளாட்ன்ற ஒரு எக்ஸாம் எழுதுனது தம்மம் சரணம் கச்சாமின்னு சொல்லுவாங்க. ஒரு சில